கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எக்கோரியம் சொசைட்டியை சேர்ந்த மகா ஜனங்கள்ட்ட அடுத்த வாரம் எந்த அனிமி பத்தி வீடியோ போடலாம்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நம்ம பசங்க எல்லாம் நெஞ்சில கை வச்சு சரிகதம் கசுகி ஏகத்தா அப்படி பாட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, நமக்கும் கூஸ் பம்ஸ் ஆகி அட்டாக் டேட்டை வச்சு செதுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மாஸ்டர் பீஸ்னா என்ன அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா, இந்த பாருங்க இதுதான் மாஸ்டர் பீஸ்னு அடையாளம் காட்டுற அளவுக்கு அற்புதமா இருக்க ஒரு படைப்பு தான் அட்டாக் ஆன் டைட்டன். அந்த அட்டாக் ஆன் டைட்டன்ல பல ஹிடன் டீடைல்ஸ் இருக்கும். அதுல சில பலவற்றை சிறப்பாக ஆராய்ந்து பேசுவோம் வாங்க. சிறப்பாக மறைக்கப்பட்ட சிறந்த டீடைல்ஸை சீர்தூக்கி பார்க்க வெல்கம் டு லோர் பாக்ஸ். நம்ம எரனோட அம்மா சீசன் 1ல கிரீஷா ஈகரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான டைனா ஃபிட்ஸ்னால சாப்பிட்றப்படுற காட்சி உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருந்திருக்கும். பட் அந்த இடத்துல இதை நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களான்றது சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். ஏன்னா நானே 2வது வாட்டி 3வது வாட்டி பார்க்கும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன். வேற ஒன்றும் இல்லைங்க, எரனோட அம்மாவை காப்பாற்ற எரனும் மிக்காசும் வரும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, என் கால் வந்து க்ரஷ் ஆயிருச்சு, அதனால என்ன உங்களால் காப்பாற்ற முடியாது, நீங்களாச்சும் தப்பிச்சு போங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. My legs have been crushed. Even if you could get me out of here, I can't run. ஸோ நம்ம என்ன நினைச்சிருப்போம், ஒருவேளை அவங்க கால் நசுங்கி இருக்கும், அவங்க நினைச்சாலும் ஓட முடியாது. ஸோ இந்த இடத்துல எரனுக்கும் மிக்காசாவுக்கும் அவங்கள விட்டுட்டு ஓடுறத விட வேற வழியே இல்லைன்னு நினைச்சிருப்போம். ஆனா அது உண்மையே கிடையாது. ஏன்னா அடுத்த சீன்லயே எரனோட அம்மாவை அந்த டைட்டன் தூக்கும் போது அவங்களோட கால் நல்லாவே தான் இருக்கும். ஸோ சி லைட், அவங்க போய் சொல்லியிருக்காங்க அவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்காக. என்னமா எழுதியிருக்காரு மனுஷன் இந்த சீனை. நீங்க அட்டாக் ஆன் டைட்டனோட ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீனே உங்க மண்டைக்குள்ள ஒரு மாதிரி விளையாண்டுருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பீஸ்ட் டைட்டன் அப்பியர் ஆகும்போது ஆத்தாடி அள்ளு விட்டுருச்சுங்க. எனக்குலாம் சத்தியமா அள்ளு விட்டுருச்சு. இவ்வளவு பெருசா இருக்கியான், பாக்குறதுக்கு டெரர்லயும் டெரருக்கெல்லாம் டெரரா இருக்கியான், பேசுறியான், சிரிக்கிறியான், யாரா முடிஞ்சு இந்த ஃபைனல் பாஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த நேரத்துல அதுவும் அந்த குரல் கேட்டு என் காதுக்குள்ள போய் ஒரு மாதிரி பண்ணிருச்சு. டைட்டன் சாம்ராஜ்யத்தின் ஜாம்பவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஜீக்கு எப்படி அந்த ஃபர் கிடைச்சிச்சுன்னா, சின்ன வயசுல அவர் வந்து ஒரு டாய் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாரு, ஒரு ஏப் டாய். அந்த டாயை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஃபார்ம் அட்டைன் பண்ணியிருக்கேன் பையன். ஏன்னா பீஸ்ட் டைட்டன் ஷிஃப்டர்ஸை பொறுத்த வரையும் டைட்டன் ஃபார்ம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் செப்பரேட் ஃபார்ம் இன் தேர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதனால சின்ன வயசுல அவர் வச்சு விளையாண்டுகிட்டு இருந்த அந்த ஏப் பொம்மை தான் அவரோட பிக் ஃபர் இருக்க இந்த உருவத்துக்கு காரணம். ஸோ நடுநடுங்க வைக்கிற இந்த ஜீக்கோட பீஸ்ட் டைட்டன் அப்பியரன்ஸுக்கு காரணம் இதுதான். லீவாய்க்கும் பீஸ்ட் டைட்டனுக்கும் சண்டை நடந்தப்ப பீஸ்ட் டைட்டனாரு இல்ல பீஸ்ட்ல டீ வைக்கிறவனாயிரு, என்னதான் இருந்தாலும் என் தலையை ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் வந்து உன்னை சுத்தி வெட்டிடுவான்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு கேமரா வச்சு விளாண்டுருக்குதுன்றது இதுதான் நான் சொல்லுவேன். சீசன் 1ல எரன் வந்து ஆர்மோர்டு டைட்டனை பத்தியும் கொலாசஸ் டைட்டனை பத்தியும் தீவிரமா பேசிக்கிட்டு இருக்கும்போது கொய்யால கேமரா செட்டப் ரெய்னரை பெர்த்தோல்டையும் பார்த்துருக்கோம். அப்போ இதாண்டா ரைட்டிங். யாராச்சும் சொந்தக்காரங்க வந்திருந்தாங்கன்னா, நான் தான் பெரியவன், இவன் தான் என் தம்பி சின்னவன் சொல்ற மாதிரி அசால்ட்டா நான் தான் ஆர்மோர்டு டைட்டனு, அவன் தான் கொலாசஸ் டைட்டன்னு சொல்லிட்டு இருப்பான்ல. அந்த ரிவீலுக்கு முன்னாடியே ஆர்மோர்டு டைட்டனையும் கொலாசஸ் டைட்டனையும் பத்தி பேசும்போதெல்லாம் ரெய்னருக்கும் பெர்த்தோல்டுக்கும் தான் கேமரா போயிருக்கும். which is a perfect detail adding தான் நான் சொல்லுவேன். ஃபார் ஷேடோயிங்க்கும் டீட்டெயிலுக்கும் பேர் போனவர்ன்றதை இசாயாமா சென்சே ப்ரூவ் பண்ண இடம் இதுவும் தான். ஹிஸ்டோரியா எரனுக்கு மெடல் கொடுக்கும்போது அந்த மெடலை நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது பாக்குறதுக்கு அப்படியே ஃபவுண்டிங் டைட்டனோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல எரன் ரம்லிங் பண்ணும்போது அவரோட ஃபவுண்டிங் டைட்டன் ஃபார்முக்கு ஒரு ஹிண்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. 100ல ஜஸ்ட் 80% மட்டுமே பாப்புலேஷன் அழிச்ச நம்ம மகானுக்கு பயங்கரமா ஃபார் ஷேடோயிங் பண்ணப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன்லயே ஆர்மின் மிக்காசா எரன்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி சற்று அருகாமையில் மறைந்திருந்து பாக்குற நான் தான் கதையோட கதாநாயகன் அப்படின்னு பாடிக்கிட்டு நம்ம மேனிபுலேட்டிங் மைந்தன் எரன் வந்து நின்றுகிட்டு இருப்பாப்ல. பயங்கரமான ஃபார் ஷேடோயிங். இந்த ஃபார் ஷேடோயிங் போய் நான் மிஸ் பண்ணிட்டேனே, என் கண்ணை கழுத்துல வச்சிருந்தேனா இல்ல கங்காரு குத்தில வச்சிருந்தேனான்னு தெரியல. 3வது வாட்டி பார்க்கும்போது தான் எதிர்ச்சியா பைய கண்ணில் மாட்டினான். அட்டாக் ஆன் டைட்டன் சீசன் 1ல 3 முட்டா பயலுக ஆர்மியின் எனும் சுட்டி குழந்தையை துன்புறுத்தும் புள்ளி பண்ற காட்சிகள் வந்து நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் வேற எந்த சீன்லேயாச்சும் அவங்க வந்தாங்கன்னா நீங்க யோசிச்சு பாத்தீங்களா, எங்க போனாங்க மறைஞ்சிட்டாங்க அந்த சீனுக்கு அப்புறம் நம்மலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். பட்
நம்ம இசாயாமா சென்சேக்கு புல்லிஸ்னாலே பிடிக்காது, அதனால அவங்களை செஞ்சுட்டு இருப்பாரு கதையில. எப்படின்னு தானே கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் கொலாசஸ் டைட்டன் வந்து அப்பேர் ஆகும்போது அத்தாந்தடி பாறையால நசுக்கி செத்துருப்பாங்க நம்ம தோழர்கள். தலைவா சிறப்பான செய்கை தலைவா. எரன் டைட்டனா மாறும்போது அம்பி மாதிரி இருந்த நம்ம எரன் தம்பி இரும்பு கம்பி மாதிரி இருக்க அவர் கையை வச்சு மிகாசா அப்படின்னு குத்துனார்ல, அப்படி குத்துற அந்த சீன்ல ஆக்சுவலா மாங்கா பேனல்ல கீழே 2 பேர் நிக்கிற மாதிரி போர்ட்ரே ஆயிருக்கு. விச் மேபி எரன் அண்ட் ஜிகே இவனுங்க 2 பேரும் டைம் பார்த்த கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது கூட ஒருவேளை அவங்க 2 பேரா இருந்திருக்கலாம்னு மாங்கா பேனல்ல சொல்லப்பட்டிருக்கு, சிம்பலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அனிமியில அப்படி போடல எதுவும். அந்த மாங்கா பேனல்ல பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ ஜீக்கு எரனும் தான் தோணுச்சு. அட்டாக் ஆன் டைட்டனோட மகத்தான எண்டிங்ல நம்ம தங்கமுடி தலையன் ஆர்மின் கூட போனி போ ஆனி நான் போயிட்டு வரேன் நீ போ அப்படின்னு டாடா பாய் பாய் காமிச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் எல்லாரும் சிரிச்சுக்கினே டாடா காமிக்கும் போது தலைவன் லீவாய் மட்டும் போர் கண்ட சிங்கம் பொம்பளைய கண்டா அஞ்சும் அப்படின்னு மாதிரி மனசோடந்து உட்காந்துருப்பாப்ல. நியாயம் தானே. மை பாய் லீவாயோட எல்லா காம்ரேட்ஸையும் கொண்டுட்டு முக்கியமா கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்த பெட்ரா 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 கேர்ள் அவளையும் கொண்டுட்டு நிறைய பேரை கொண்டனால மனசு விட்டு போயிட்டாப்ல. தலைமை திடீர்னு வெறியாய் சுருளா கத்தி எடுத்து சுத்தி ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் மாதிரி வெட்டி எரியாம இருக்காரே நம்ம சந்தோஷப்படணும். ஆனி நீ தப்பிச்சுக்கிட்ட போனி. நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ல ஒரு மகத்தான சீன்ல எரனும் ஜீக்கும் தம்பி அண்ணா தம்பி அண்ணா தம்பி மூடுறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் பின்னாடி இருக்க ஷேடோல தலையே தெரியாது. அண்ட் அதுக்கான காரணம் 2 பேரும் கடைசியில தலையே இல்லாம தான் அலங்கார பந்தல்ல அழகா படுக்க போறாங்கன்றத முன்கூட்டியே இசாயாமா சென்சே நமக்கு ஃபோர் ஷேடிங் பண்ணி கொடுத்துருக்காப்ல. என்ன செதுக்கல்யா. சீசன் 2ல ரெய்னர், பெர்த்தோல்ட், கோனி மற்றும் சில நபர்கள்லாம் தலைமறைவா டைட்டன்ஸ்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எமீர் வந்து ஒரு கேன் கண்டுபிடிப்பா. அதுக்கப்புறம் அந்த கேனை வாங்கி பார்த்தோன்னே ரெய்னர் எனது காந்தி செத்துட்டாரா அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் விடுவாங்கல்ல. அதுக்கான காரணம் என்னன்னா அந்த கேன்ல எழுதி இருக்குது மார்லியன் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை படிக்க தெரிஞ்சிருக்குன்னா கொய்யால நீ என்ன மார்லியா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. எங்கல்ல ஒரு தியாடி நீ அப்படின்ற மாதிரி தான் அந்த லுக் கன்வே ஆயிருக்கு அந்த இடத்துல. அட்டாக் ஆன் டைட்டன்ல எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா காதல்ன்ற மகா காவியத்தை எந்த ஒரு பிசிக்கல் டச்சும் இல்லாமையும் எந்த ஒரு ரொமான்ஸ் சீனுமே இல்லாம கன்வே பண்ணிருப்பாரு. அண்ட் அது பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கும். அப்படி எரனுக்கும் மிக்காசாவுக்கும் நடுவில் உள்ள காதலை பயங்கரமா டீடைல் ஆட் பண்ணிருப்பாரு. எரன் ரம்லிங் முழுக்கவே கண்ணை மூடி தான் இருப்பாரு. கனவுல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவர் பார்த்த முகம் மிக்காசாவோடது தான். அதே மாதிரி கடைசியா தலை வெட்டி சாகுறதுக்கு முன்னாடி அவர் கடைசியா பார்த்த முகமும் மிக்காசாவோடது தான். என்ன ரைட்டிங். நம்ம எரனோட ஒரு வித கனவு சீக்வன்ஸ்ல ஒரு முக்கியமான பாட்டு இருக்கும். அதாவது கானி, சாஷா, ஆர்மின், லீவாய், மிக்காசா ஃபாரஸ்ட்ல எல்லாரும் செத்து கிடக்குற மாதிரி ஒரு கிளிட்ச் வரும். ஆக்சுவலா இப்படிதான் அட்டாக் ஆன் டைட்டன் முடியணும்னு இசாயாமா சென்சே மாங்காவை ஸ்டார்ட் பண்றப்ப அதாவது 9th செப்டம்பர் 2009ல யோசிச்சிருக்காரு. பட் போக போக எண்டிங் மாறிடுச்சு. இன்னொரு மகத்தான டீட்டெயிலும் இசாயாமா சென்சே ஆட் பண்ணியிருக்காரு. ஆர்மின் வந்து ஒரு சீன்ல நாங்க 3 பேரும் ரேஸ் ஓடணும், அதுல நான் தான் கடைசியா வந்தேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் கெஸ் வாட், அவர் தான் கடைசியா செத்ததும் கூட. ஸோ அவனோட லைஃப் ரேஸையே ஒரு விதமா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க முன்னாடியே. ஸோ ஃபர்ஸ்ட் சாக போறது எரன், செகண்ட் மிக்காசா, அண்ட் ஃபைனலா தான் நம்ம ஆர்மின் செத்துருப்பாரு. அண்ட் அதையே முன்னாடி ஒரு ரேஸ் மூலியமா நமக்கு சொல்லியிருப்பாங்க. நான் தான் கடைசியா வந்தேன்னு சொல்றது அவர் வாழ்க்கையிலேயே நான் தான் கடைசியா சாக போனேன் அவங்க 2 பேருக்கு முன்னாடின்றத மாதிரி போர்ட்ரே ஆயிடுச்சு இந்த இடத்துல. என்ன டீட்டெயிலியா, மனதை உருக்குதையா. இந்த வார கசகசால என்ன பார்க்க போறோம்னா அகிலம் போற்றும் பாரதமா இருக்கிற நம்ம அட்டாக் ஆன் டைட்டனுக்கான கதை இசாயாமா சென்சே மனசுல எங்க தோணுச்சுன்னா ஃபுட் செயினை பத்தி யோசிக்கும் போதுதான் தலைவனுக்கு இந்த ஐடியாவே கிடைச்சிருக்கு. அப்படிதான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அது போக he was also inspired from the German culture. அதனாலதான் ஸ்கவுட்ஸ்ல இருக்கவங்க பேர்லாம் கிட்டத்தட்ட ஜெர்மன் மாதிரி இருக்கும். இன்ட்ரோ சாங்கும் ஜெர்மன் மாதிரி இருக்கும். ஏன் ஒருத்தர் கூட கத்துவாரே அவர் மாதிரியே தான் எர்வின் கத்துறதும் இருக்கும். எப்பா லைட்டா கத்துனக்கு தொண்டை கட்டுதுடா. இருந்தாலும் நல்லா இருக்கு, திருப்பி கத்துவோம்.